சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தியை வரவேற்கிறேன். மனத்தாழ்மையின் அடையாளம். யாரு அந்த மனத்தாழ்மையோட அடையாளம்னு சொல்ல போறோம்? அதை பற்றி தான் இன்னைக்கு சிந்திக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவசனம் இப்படியாக சொல்லுகிறது: மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தருக்கு மகிமை என்பதாக மனத்தாழ்மை இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக காணப்படும். இந்த மனத்தாழ்மை எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? இந்த மனத்தாழ்மைன்னு சொல்ல நம்ம எல்லாமே கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்கிறோம், அவருக்காகவே நம்ம வாழ்கிறோம் என்று சொல்கிறோம். நம்ம மனத்தாழ்மையோடு இருக்கிறோம். இன்னும் இந்த காணொளி தொகுப்பு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு தலைப்பை காணப்போகிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வெளிப்பாடு, அவருடைய சாயலாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வேற யாரையும் மாடலாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒருவர், அவர் ஒருவர் போதும் நம் வாழ்க்கையை சரி செய்ய. எப்படி? இயேசு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நாளிலிருந்து முடியும் பரியந்தம் வரையும் மனத்தாழ்மையோடு இருக்கு. அதுதான் இங்கே சொல்கிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எப்பேற்பட்ட தாழ்த்துதல்! இந்த தாழ்த்துதல் ஒருவேளை நம்ம அதை செய்ய முடியுமா? செய்யணும். மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்தினால் மிகவும் மனத்தாழ்மையோடு போவது மிகவும் அவசியம். இதை குறித்து அடுத்து மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியங்கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். இப்பேற்பட்ட ஒரு மனத்தாழ்மை, இப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மை யாரிடமும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. அவர் சேவையை பெறுவதற்காக வரல, சேவை தருவதற்காக, ஆசீர்வாதத்தை, முடியில்லாத வாழ்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் இந்த மனத்தாழ்மை என்ற குணத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, உம்முடைய சாயலாக நாங்கள் மாறுவதற்கு தேவ கிருபை செய்ய மாட்டோம். அப்பா, எங்களோட வாழ்க்கையில மனத்தாழ்மை என்ற நற்குணத்தை நாங்கள் செயல்படுத்த நீர் எங்களுக்கு வெளிப்படுமாட்டோம். யார் என்ன தவறுகள் செய்தாலும் அவர்களை நியாயம் தீர்க்காமல் நீரே அந்த முடிவை நீரே வெளிப்படுத்துமாட்டோம். யாரிடமும் நாங்கள் வெறுப்புகளோடு பழிவாங்கும் செயலோடு இல்லாதபடிக்கு என்ன அவமானங்களும் கஷ்டங்கள் நேரிட்டாலும் நாங்கள் மனத்தாழ்மையோடு சகிப்புத்தன்மையோடு இருப்பதற்கு கிருபை செய்யும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட அவர்களுக்கும் இந்த மனத்தாழ்மை வேண்டும் என்று, அவர்களுக்கும் இந்த மனத்தாழ்மையாக இருப்பதற்கு நீர் ஆசீர்வதி. அவங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த காணொளி தொகுப்பை பார்த்து கொண்டு இருக்கிற அநேக சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். சொத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு